ரொம்ப பிஸி ஷெட்யூல் வந்துருக்கீங்க, வெவ்வேறு வேலை இருந்திருக்கீங்க, டெலிவரி எடுக்கணும்னு சில கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க. எல்லா இன்னும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிறதுக்கு முதல்ல எல்லாரையும் வருகிறேன்னு வரவேற்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த பரணி மோட்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம குரூப் கேரஸ் குரூப் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 13 மாவட்டத்தில் நம்ம வாங்கிட்டு அட்வைஸாக இருக்கோம். நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு 21வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. மஹேந்திரா ஸ்டார்ட் பண்ணி 77 வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ மஹேந்திரா பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி புது புது மாடல், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி புது புது மாடல் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் தயார் பண்ணுற டிராக்டர் தான் விற்கணும்னு இல்லாமல் கஸ்டமருக்கு ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மாடல் வண்டியை கொடுக்குறது தான் மஹேந்திரா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 27 வருஷமா மஹேந்திரா கம்பெனி இந்தியா பேஸ்ட் இந்தியன் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புது மாடல் லான்ச் பண்ணுறதுக்காக எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்த ஆர்டர் பற்றி என்ன ப்ரீஃபிங் தரணும் அப்படின்றத பற்றி நம்ம மஹேந்திராவில் டெமோஸ்ட்ரேட் பண்ணிருக்காரு. கண்ணன் சார் அவர் பேசுவாருங்க. மாடல் பற்றி பேசுற பிறகு ஒரு சின்ன ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராம் என்ன மாடல் இருக்குன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாடல் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற மாடல். பொதுவாக வந்து சின்ன வண்டி எதிர்பார்ப்போம், இல்லை பெரிய வண்டிக்கு போயிடுவோம். ஒன்று ஓஜா ஜிவோ வண்டி, சின்ன வண்டி 305 24 ஹார்ஸ் பவர் 30 ஹார்ஸ் பவரில் டிராக்டர் வேணும். இல்லை சார் எனக்கு 50 60 65 75 அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இந்த மீடியமில் இருக்க கேப் கஸ்டமர்ஸ் இந்த ஓல் சொந்தமாக வச்சுருக்கோங்க. என் காடு மட்டும் ஒரு நாள் போதும், என் வேலை மட்டும் பார்த்தா போதும், நான் வாடகைக்கு போகவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்காக ஒரு புது மாடல் வண்டி லான்ச் பண்ணுறோம். இந்த மாடல் இன்னைக்கு தான் லான்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சேலம்ல. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாடல் வந்து ஒரு 7 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது. இன்னைக்கு 7வது நாள் சேலத்தில் லான்ச் பண்ணுறோம். மறுபடியும் எல்லாரும் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் ஆல் பற்றி இல்லை சார் 2% 2 இதில் வந்ததுன்னா எனக்கு சத்தம் அதிகமாக வருது, டெக்னாலஜி கூட வேணும் அப்படின்னும் போது ஜிவோ கொடுத்தோம். ஜிவோ 2 சிலிண்டர் வண்டி, சத்தம் அதிகமாக இருக்குது சார், நாய்ஸ் அதிகமாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது எனக்கு ஃபோன் கேட்கல ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதோட அப்கிரேட் வந்து என்ன பண்ணாங்க, பட்டிலியன் கொடுத்து க்ரீப்பர் கொடுத்து 30 ஹார்ஸ் பவரில் ஓஜா கொடுத்தாங்க. ஜிவோலேருந்து ஓஜாக்கு மாறினாங்க. இப்போது பெரிய வண்டி கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி 2005 டியூ மாடல் வந்ததுங்க. 2011-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2005 டியூ சீரிஸ் வண்டி வந்ததுங்க. அந்த வண்டியை டீக்ரேட் பண்ணி இந்த வண்டியை அப்கிரேட் பண்ணி அப்போ 12 சைஸ் டயரில் வந்ததுங்க. இப்போ வந்திருக்க மாடல் 13 சைஸ் டயரில் 33 ஹார்ஸ் பவரில் 13 சைஸ் டயரில் 6 வருஷம் வாரண்டியோட வந்துருக்கு. இப்போ மஹேந்திராவோட ஒரே தாரகம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிராக்டர் வாங்கினாலும் மஹேந்திராவில் 6 வருஷம் அல்லது 6000 மணி நேரம் என்ஜின், கியர் பாக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் இது மூணுத்துக்கும் எந்த டிராக்டர் வாங்கினாலும் எந்த மாடல் டிராக்டர் வாங்கினாலும் முதல்ல ஆரம்பத்தில் கொடுக்கும்போது இவோடெக் ப்ளஸ் மட்டும் 6 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவோட் வைசப்பை கோலிபுத்ரா எக்ஸ்பி ப்ளஸ் தான் 6 வருஷம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அர்ஜுனுக்கும் 6 வருஷம், லோவா சீரிஸ் போறீங்க அதுக்கும் 6 வருஷம். என்னன்னா உங்களுடைய வேலை சுமையை குறைச்சி செலவை குறைச்சி உங்களுக்கு எஃபிஷியண்டாக பொருளாதார உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணணும்னு சொல்லி மஹேந்திரா ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த மாடல் லான்ச் பண்ண போடாமல் வாங்க 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 நீங்கள் வாங்க வாங்க ஃபங்க்ஷன்ல ஒரு திருமண விஷயம் தெரியுங்களா, இங்க வந்துட்டவங்கள சில கஸ்டமர்ஸ் சில மஹேந்திராவோட பழைய மாசத்துல உள்ளவங்க சின்ன கஷ்டத்தினால வெளியே போய் மறுபடியும் இல்லை சார் எனக்கு மஹேந்திரா பெஸ்ட் அப்படி வந்தவங்க நிறைய பேர் வந்துருக்கீங்க. எல்லாரையும் ஒரு கூட மறுபடியும் வெல்கம் பண்ணுறேன். அவசியம் வரணும். உங்கள் சப்போர்ட் வேணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஜெயிக்க முடியும். நாங்கள் ஜெயிக்கிறதான் மஹேந்திரா ஜெயிக்க முடியும். மஹேந்திரா ஜெயிக்கிறதுனாலே எல்லா விவசாயிகளும் ஜெயிக்கிறதா அர்த்தம். சரிங்களா? போகணுங்களா? வாங்க.
வாரண்டியோட என்ஜின் ஹார்ஸ் பவர் 33 ஹார்ஸ் பவர், பிடிஓ ஹார்ஸ் பவர் 29.7 ஹார்ஸ் பவர். பொதுவா 5 ஹார்ஸ் பவர் டிஃபரன்ஸ் இருக்கும் பிடிஓ ஹார்ஸ் பவர் என்ஜின் ஹார்ஸ் பவர் இருக்கும். இதுல பிடிஓ ஹார்ஸ் அதிகமா கிட்டத்தட்ட இதோட ஹெச்பி கேட்டகரி 35 ஹெச்பி கேட்டகரி. ஆனால் ஹெச்பி வந்து 33 ஹெச்பி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி ஹவுசிங்லேருந்து பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 475, 575, 585 என்ன வருதோ சேம் அதோட பார்ட்ஸ் தான். அதாவது கிளர்ச்சி ஹவுசிங் வந்து பேக்கில் இருக்கும், இன்க்ளூடிங் கியர் பாக்ஸ் கிரவுண்ட். அதே போல் ஃப்ரண்டில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சுவலி ஸ்விஃப்ட் டைப்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சேம் அதோட தான். என்ஜின் மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டர் பண்ணி 2 சிலிண்டர் பண்ணி இன்ஜினோட இது எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புஷ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். டோட்டலாக மீதி எல்லாமே 585, கியர் பாக்ஸ் 475, ஃப்ரண்ட் ஆக்சில் 475, ஹைட்ராலிக் 475, எல்லாமே 475 தான். சைஸ் 475. அப்ப டயர் சைஸ் 475, 475 இல்லைங்க 575. ஆரம்பத்துல 575 எல்லாமே பழையது தாங்க. என்ன என்ஜின்ல மட்டும் ஹார்ஸ் பவர் குறைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சின்ன என்ஜின்ல பெரிய கியர் பாக்ஸோட நம்ம தேவை ஓன் யூஸ் பண்றோம். எனக்கு வந்து சொந்த காடு ஓட்டா போதும், ஒரு 5 ஏக்கர் காடு இருக்கு, அதை மட்டும் தான் ஓட்டுவேன், வருஷத்துக்கு 100 மணி நேரம் ஓட்டினா பெரிய விஷயம் அப்படின்னா இந்த மாடல் பெஸ்ட் டிராக்டர். இன்னொரு விஷயம், இந்த பிராண்ட் அதை பத்தி சார் எப்போ பேசுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இங்க எதிர்பார்ப்போம்னா, சார் நீங்க நிறைய டிராக்டர் கொடுக்குறீங்க, நிறைய மாடல் கொண்டு வரீங்க, அதனால எனக்கு என்ன பலன்? நீங்க எதுக்கு டிராக்டர் எடுக்குது 6 வருஷம் வாரண்டி சொல்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க, இதனால எனக்கு உடனடி பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டி பொறுத்த மட்டும் லான்ச் பண்ணும்போது ஆஃபர், நம்ம பொதுவாக கேட்குற வார்த்தை, என்ன சார் ஆஃபர் பண்ணுவீங்க? என்ன ரேட் பேசினாலும் எது கொடுத்தாலும் இல்லைங்க கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்னு சொன்னா கூட சரி சார் என்ன சார் ஆஃபர் பண்ணுவீங்க வார்த்தை வரும். இந்த டிராக்டர் பொறுத்த மட்டும் ஆஃபர் அப்படின்னா மஹேந்திராவில் சொல்றது தான் ஒரிஜினல் ஆஃபர். நாங்க டீலர், நாங்க ஆஃபர் சொல்றோம் அப்படின்னா டிராக்டர் விலையை அதிகம் பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு ரொட்டாவேட்டர் ஆஃபர் அப்படின்னா ரொட்டாவேட்டர் கூட்டிட்டு போறோம், ரொட்டாவேட்டர் ஆஃபர் சொல்ல போறோம். ஆனா ஒரிஜினலி ஆஃபர் சொல்றது மஹேந்திரா சொல்ற ஆஃபர் தான். இந்த இதை மஹேந்திரா இந்த வண்டி லான்ச் பண்றதுக்காக இந்த மாசம் மட்டும் என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராக்டர் மட்டும் 5,50,000 ரூபாய், டிராக்டர் மட்டும் 5,50,000 ரூபாய், இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா. டிராக்டர் மட்டும் 33 ஹார்ஸ் பவர், 6 வருஷம் வாரண்டி, என்ஜின் கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் 6000 மணி நேரம் வாரண்டி உள்ள டிராக்டர். டிராக்டர் மட்டும் 5,50,000 ரூபாய், இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்போ 570க்கு ஆன் ரோடு வண்டி கொண்டு போயிடலாம். ஸோ இந்த வண்டி பொறுத்த மட்டும் இந்த ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, கேஷ் கொடுத்தா இந்த வண்டி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டுங்களா? மற்றதெல்லாம் நான் ரேட் பேசுகிறேன், மற்றதெல்லாம் சார் பேசுகிறேன். ஓகே சரி. அப்புறம் இந்த வண்டி என்ன எந்தெந்த யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் அந்த பழைய மண் ஓட்டுவாங்க, மண்ணம் மாற்றுவாங்க, ஜல்லி ஓடுவாங்க, எம்சாண்ட் ஓடுவாங்க, இதெல்லாம் டவுனில் நிறையா ட்ராக்டர் ஓடுவாங்க. அந்த டிராக்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 to 45 ஹெச்பி, 50 ஹெச்பி கூட ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். காரணம் என்னன்னா, இப்போ 575 இல்லை மற்ற காம்படேட்டிவ் டிராக்டர் அந்த ஹெச்பி கேட்டகரியில் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் வந்து இந்த மாடலில் மீதியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எம்சாண்ட், ஜல்லி, பழைய மண் மாடல் அந்த மாதிரி மாடல். இன்னொன்று வந்து வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க் மேக்ஸிமம் இப்போ வந்து 6000 வந்து 7000 லிட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் எல்லா டிராக்டரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் டேங்க்கும் இது யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா வேலைகள் அதே தான், மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்குது. மற்ற டிராக்டர் நம்பர் போகும்போது மைலேஜ் கூட இருக்குது. வாட்டர் டேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். 30 பிளேடுக்கும் மேக்ஸிமம் 36 வரைக்கும் நீங்கள் 36 பிளேடு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 36 ஒரு சில கம்பெனிஸ் வந்து 36 பிளேடு ரொட்டாவேட்டரும் இதில் போட்டுக்கலாம். 9 கல்டிவேட்டர் மற்றபடி எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சர் போகிறது கம்பர்சர் யூஸ் பண்ணி பஞ்சர் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன வேலைக்கு கம்மியான டீசலில் எல்லா இந்த வேலைகளுக்கும் இந்த டிராக்டர் சரிங்களா. இதோ என்ஜினோட ஹெச்பி வந்து 33 லிட்டர், டீசல் டேங்க் கெப்பாசிட்டி 48 லிட்டர் வரும். மற்றபடி கிரவுண்ட் கியர் பாக்ஸ், ஹைட்ராலிக், பவர் ஸ்டீரிங், பிரேக் எல்லாம் சேர்த்து ஒரே ஆயில் தான் 36 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி வரும். 6.4 லிட்டர் என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி சரிங்களா. மற்றது எல்லாமே நம்ம 475, 575 அதுக்கு வர பார்ட்ஸ் தான். இந்த டிராக்டர் நீங்கள் லான்ச் முடிச்சுட்டு யார் யார் ஓட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். குறிப்பாக அந்த ஓமலூர் கஸ்டமர்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓமலூர் பக்கம்
இருக்கவங்களுக்கு ஏன் உங்களும் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பக்கம் நம்ம இந்த டயர் ஃபேக்ட்ரிக்கு, தேங்காய் ஃபேக்ட்ரிக்கு லோடு அடிக்க கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அது பெரிய வெயிட்டே இல்லைங்க. இந்த லோடு பெரிய வெயிட்டே இல்லைங்க. அந்த லோடுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜ் அது கம்மியா இருக்கும். அதுக்கு பேர் என்ன? மட்டச்சோறு ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் எதிர்பார்க்கறது கோவிந்தண்ணன் ஒரு 3 வண்டி இருக்கும், தர்மன வண்டி கொடுத்துருவோம், பாரதி அண்ணன் ஒரு சார்பாக ஒரு மினிமம் ஒரு 3 டிராக்டர் இந்த ஒரு 4, மாதிரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் டீசலில் ஒரு 4 லோடு மட்டசோறு ஓட்டுறாங்கன்னா, அதே 5 லிட்டர் டீசலில் நான் 5லேருந்து 6 லோடு மட்டசோறு ஓட்டிருக்கேன். டீசல் கம்மி, உங்களுக்கு வெயிட்டும் உங்களுக்கு இல்லை, மேக்ஸிமம் 2 டன் வரும். 2 டன் அதிகமாக 2 டன் வருமா? அது எவ்வளோ வருங்க பாரதினா? எவ்வளோ வரும் அது மட்டசோறு வெயிட்டு? 3 டன் அவ்வளோதான் வரும். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து இது வந்து பெட்டராக இருக்கும். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் அல்லது 6000 மணி நேரம் வாரண்டி. எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு மைக்ராவோட மேனுஃபேக்சரிங், அதாவது இன்ஜின், கிரவுண்ட், கீ பாக்ஸ், ஹைட்ரால், இதுக்கெல்லாம் 6 வருஷம் 6000 மணி நேரம் வருது. ஃபியூல் பம்பு, செல்ஃப் மோட்ரு, ஆல்டர்னேட்டர், பேட்டரி, இதுக்கெல்லாம் வந்து 1 வருஷம், ஷீட் மெட்டல் இதுக்கெல்லாம் வந்து 1 வருஷம் வாரண்டி. டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது குவாலிட்டி நூறு படியுது, பபுள்ஸ் ஏதாவது கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் இஷ்யூ இருந்தால் உங்களுக்கு வாரண்டி வரும். பெட்டு அந்த மாதிரி இருக்குது வாரண்டி. பழைய மகேந்திரா கஸ்டமருக்குலாம் முன்னாடி மகேந்திராவில் பார்த்துருப்பீங்க, எம்கேஎம் ஒரு ஸ்டிக்கர் வரும். எம்கேஎம்னா மைலேஜ் கா மாஸ்டர், மைலேஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைலேஜ் கா மாஸ்டர் இது எம்கேஎம் வரும். ரொம்ப நாள் கழிச்சு மகேந்திரா எம்கேஎம் எடுத்துருக்காங்க. மைலேஜ் கா மாஸ்டர், மைலேஜ் பெஸ்ட் ஒன். எப்படி வந்து இவோட வந்து எம்புல இருக்காங்களோ அது மாதிரி பூமிபுத்திரால எம்கேஎம் வந்து மறுபடியும் வந்துருச்சு. அதே மைலேஜ் கார்டு அதை நான் பிளான் பண்ணேன். 2000 RPM 1900 RPM பண்ணி நான் மைலேஜ் கார்டு பண்ணோம். இது வந்து 1900 RPM தான். ஆனால் எம்கேஎம் கொஞ்சம் டீசல் மைலேஜ் சரிங்களா? அப்போ யாராவது போட்டி பார்க்குறாங்க. रग रग लाल है, रग रग लाल है, रग रग लाल है, इतिहास लिखने को तैयार है, रग रग लाल